நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரிடக்ஷன் பை ஹைட்ரஜன். ரிடக்ஷன் என்னது? ஆக்சிஜனை வெளியேற்றணும். ஆனால் ஆக்சிஜன் வெளியில் போச்சுன்னா என்னது? எலக்ட்ரான் உள்ளே வருதுன்னு அர்த்தம். ரைட்டா? அந்த மெட்டலுக்குள்ளே எலக்ட்ரான் வருது, ஆக்சிஜன் வெளியில் போகுது. இது ரிடக்ஷன். ஆக்சிடேஷன் என்னது? ஆக்சிஜன் உள்ளே வருகிறது, எலக்ட்ரான் வெளியே போகுது. எலக்ட்ரான் வெளியே போனால் என்னது? இது பாசிட்டிவ் அயனாக மாறிடும். எலக்ட்ரான் வெளியே போனால் என்னது? பாசிட்டிவ் அயன். அதனால தான் ஆக்சிஜன் உள்ளே வருகிறது. ரைட்டா? அப்போ ஆக்சிஜன் உள்ளே இருந்துச்சுன்னு சொன்னால் அது அயனாக இருக்கும். ரைட்டா? ஆனால் அந்த ஆக்சிஜன் வெளியில் போயிடுச்சுன்னா அந்த இழந்த எலக்ட்ரான் உள்ளே வந்துடும். அப்போ சரியாயிடும். ரைட்டா? அப்போ ரிடக்ஷன் என்னது? ஆக்சிஜன் வெளியே போகிறது, எலக்ட்ரான் உள்ளே வருகிறது. என்னது? ஆக்சிஜன் வெளியேற்றப்படும். அந்த மெட்டல்லேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? அந்த காம்பினேஷன் ஓர்லேருந்து நம்ம இல்லை ஒரு மெட்டல் கூட ஆக்சிஜன் சேர்ந்துருந்தாலோ ஓரில் ஆக்சிஜன் இருந்தாலோ அது வெளியேற்றணும்னு சொன்னால் ரிடக்ஷன் பாலிசி. ரைட்டா? அப்போ ரிடக்ஷன் பை ஹைட்ரஜன். ஹைட்ரஜனில் கார்பன் இருக்கும். அந்த ரிடக்ஷன் பை கார்பனை பயன்படுத்தி நாம் எவ்வாறாக ஆக்சிஜனை வெளியேற்றுவது? ஒரு மெட்டல் கூட ஆக்சிஜன் சேர்ந்துருந்ததுன்னா அதை நம்ம ஆக்சிஜனை எவ்வாறு வெளியேற்றுவது? எதை பயன்படுத்தி? கார்பனை பயன்படுத்தி. ரைட்டா? அப்போ என்ன போட்டிருக்காங்க? இன் திஸ் மெத்தட், அப்படி இந்த செயல்முறையில், இன் திஸ் மெத்தட் த ஆக்சைடு ஓர். அப்படின்னா ஆக்சைடு ஓர்னு என்னது? ஆக்சைடு ஓர்னு என்னது? தாது. அதில் ஆக்சிஜன் கலந்துருக்கிறது. ஆக்சைடு ஓர்னு ஆக்சிஜன் கலந்துள்ள ஒரு தாதுவிலிருந்து எந்த வழிமுறையில்? இன் திஸ் மெத்தட் ஆஃப் எ மெட்டல். ஒரு மெட்டல், அதாவது ஓர்னா தாது, அதில் மெட்டல் இருக்குது. ரைட்டா? மெட்டல் இருக்குல்ல, ஓரில் மெட்டல் இருக்குது தானே செய்யும். அந்த ஒரு ஓரில் தாதுவில் உள்ள மெட்டலில் ஆக்சிஜன் கலந்துருக்கிறது. அந்த ஆக்சிஜனை நாம் வெளியேற்றுகிறோம். இன் திஸ் மெத்தட், இந்த செயல்முறையில். அது என்ன செய்யப்படுது? இஸ் மிக்ஸ்டு வித் கோல் அப்படின்றான். பிராக்கெட்டில் கோக்குன்னு போட்டிருக்கான். அப்போது அதில் ஒரு மெட்டல் இருக்கிறது, அது கூட ஆக்சிஜன் கலந்துருக்கிறது. அப்போது அதை நம்ம எது கூட மிக்ஸ் பண்ணுறோம்? கோல், நிலக்கரி கூட மிக்ஸ் பண்ணுறோம். பிராக்கெட்டில் கோக்குன்னு போட்டிருக்கானே, கோக்குன்னு என்னன்னு தெரியுமா? ஆக்சுவலி நான் சொல்கிறேன். ரெண்டுக்கும், கோலுக்கும் கோக்குக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டுமே நிலக்கரி தான். நிலக்கரியை நீ காற்று இல்லாத ஒரு கொதிகளில் வச்சு சூடு பண்ணேன்னு சொன்னால், நிலக்கரி என்ன பண்ணால் காற்றே இருக்கக்கூடாது, அதாவது ஆக்சிஜன் மிக்ஸ் ஆகக்கூடாது. சூடு பண்ணேன்னா அது கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக சேகரித்து வைத்துக்கொள்ளும். அதுதான் கோக்குன்னு சொல்லுவாங்க. கோக்குன்னு என்ன? கோலை ஆக்சிஜன் மிக்சிங் இல்லாமல் சூடு பண்ணேன்னா அது என்ன செய்யும்? வெறும் கார்பனை மட்டும் வச்சுருக்கும். கார்பனை மட்டும் அதிகமாக சேமித்துக்கொள்ளும். அப்போ ரெண்டு ஒன்று தான். கோக்கில் அதிகமான கார்பன் இருக்கும். ரைட்டா? அப்போ எதை மிக்ஸ் பண்ணுறான்? அந்த ஓர் கூட, மெட்டல் ஓர் கூட, இது அதாவது ஆக்சைடு மெட்டல் ஓர் கூட எதை மிக்ஸ் பண்ணுறான் அப்படின்னா கோக்குனா கோலை மிக்ஸ் பண்ணுறான். அப்போ ஓரில் என்ன கலந்துருக்கு? ஆக்சிஜன் கலந்துருக்கு. அது கூட என்ன பண்ணுறான்? ஒரு கோல் நிலக்கரி மிக்ஸ் பண்ணுறான். நிலக்கரியிலேருந்து என்னது? கார்பனை வச்சு மிக்ஸ் பண்ணுறான். ரைட்டா? அப்போ பார்ப்போம் நம்ம. அண்டு ஹீட்டட், அவை உஷ்ணப்படுத்தப்படுகிறது. ஸ்ட்ராங்கிலினா அதிக அளவு உஷ்ணப்படுத்தப்படுகிறது. ரைட்டா? எதில்? இன் எ ஃபர்னேஸ், ஒரு கொதிகலன்னா ஃபர்னேஸ்னா பெருசாக இருக்கும். ஃபர்னேஸ் வெப்பம் தாங்கக்கூடியது, அதிகமான வெப்பத்தை தாங்கக்கூடிய ஒரு பாத்திரத்துக்கு பேர் தான் ஃபர்னேஸ்ன்னு சொல்லுவாங்க. வெப்பக்கலன்னு சொல்லுவாங்க, கொதிகலன். ரைட்டா? அப்போ ஒரு ஃபர்னேஸில் நீ இந்த ஆக்சிஜன் கலந்த ஒரு தாதுவையும் ஆக்சிஜன் இது நிலக்கரியவும் நீ மிக்ஸ் பண்ணி சூடு பண்ணுற. ரைட்டா? அப்போ அப்படி பண்ணும்போது யூஸ்வலி பிராக்கெட்டில் இன் ஏ பிளாஸ்ட் ஃபர்னேஸ். பிளாஸ்ட் ஃபர்னேஸ் என்னது? பிளாஸ்ட் ஃபர்னேஸ் என்னது? கொதிகலன் தான். அப்போ பிளாஸ்ட் ஃபர்னேஸ் என்னது? வெப்பம் தாங்கக்கூடியது. ரைட்டா? பிளாஸ்ட்னால வெப்பம் தாங்கக்கூடிய ஒரு பாத்திரம். ரைட்டா? சரியா? அப்போ திஸ் ப்ராசஸ் கேன் பி அப்ளைட், இந்த செயல்முறை செயல்படுத்தப்படுகிறது. இந்த ப்ராசஸ்னு செயல்முறை. இஸ் அப்ளைடு அப்படின்னா என்னது? கேன் பி அப்ளைட், செயல்படுத்த முடியும். அப்ளைட்னா செயல்படுத்த முடியும். இந்த செயல்முறை செயல்படுத்த முடியும். டு த மெட்டல்களுக்கு நம்ம செயல்படுத்த முடியும். அவைகள் விச் டோன்ட் ஃபார்ம் கார்பைட்ஸ். நல்லா பார்த்துக்க, இந்த செயல்முறை செயல்படுத்தப்படும். எதுக்கு? மெட்டல்கள் கூட இந்த செயல்முறை செயல்படுத்தப்படும். விச் டோன்ட் ஃபார்ம் கார்பைட்ஸ் அப்படின்றான். கார்பைட்ஸ் என்னது? அந்த கார்பனானது அந்த மெட்டல் கூட இணைஞ்சிடக்கூடாது. விச் டோன்ட் ஃபார்ம்னா உண்டாக்கக்கூடாது. கார்பைட்ஸ் உண்டாக்கக்கூடாது. கார்பைட்ஸ் என்னது? கார்பனை நம்ம சூடு பண்ணும்போது ஒரு மெட்டல் கூட அந்த கார்பன் அது கூட இணையக்கூடாது. இணைஞ்சால் என்னது? கார்பைடு ஆயிரும்.
அப்போ இணையாமல் இருக்கணும். அப்போ தான் நம்ம இதை செயல்படுத்த முடியும். ரைட்டா? இந்த செயல்முறையானது செயல்படுத்த முடியும். கேன் பி அப்ளைடு எப்போ டூ ஒரு மெட்டல் கூட நம்ம செயல்படுத்த முடியும். கார்பனை இணைக்க முடியும், இணைத்து ஆக்சிஜனை வெளியேற்ற முடியும் ரிடக்ஷன் மெத்தடில். அப்போது அது என்ன செய்யணும், கார்பன் போய் அந்த மெட்டல் கூட இணையக்கூடாது, ஆக்சிஜனை மட்டும் வெளியேற்றிட்டு வெளியில் வந்துடணும். அதான் டோன்ட் ஃபார்ம் கார்பைட்ஸ், அது கார்பைடை உண்டாகக்கூடாது. கார்பைட் என்னது, அது நம்ம சூடு பண்ணும்போது கார்பன் போய் அந்த மெட்டல் கூட இணைஞ்சிரும், அப்போ அது கார்பைடாக மாறிடும். ரைட்டா? அப்படி ஆகக்கூடாதுன்னு சொல்கிறான். அடுத்த ரிடக்ஷன் டெம்பரேச்சர் அப்படின்ட்டான். அது என்னது ரிடக்ஷன் டெம்பரேச்சர்னா, டெம்பரேச்சர்னா வெப்பநிலை தான், சூடு பண்ணால் வெப்பம் வருது. அது என்ன ரிடக்ஷன் டெம்பரேச்சர், ரிடக்ஷன் என்னது, ஆக்சிஜனை வெளியேற்றும். அப்போ ரிடக்ஷன் அட்டு நல்லா பார்த்துக்கோ, எதில் அடுத்த ரிடக்ஷன் டெம்பரேச்சர். ரிடக்ஷன் என்னது, ஆக்சிஜனை வெளியேற்றும் செயல்முறையில் இருக்கக்கூடிய ஒரு வெப்பநிலை. ரைட்டா? ரிடக்ஷன் ப்ராசஸுக்காக வேண்டி உண்டாக்கப்பட்ட வெப்பநிலை. ரைட்டா? அதுதான் சொல்கிறேன் ரிடக்ஷன் டெம்பரேச்சர்ன்றான். ரிடக்ஷன் என்னது, ஆக்சிஜனை வெளியேற்றணும், அதற்காக வேண்டி நாம் கொடுக்கக்கூடிய வெப்பநிலைன்னு அர்த்தம். அதுதான் ரிடக்ஷன் டெம்பரேச்சர். ரைட்டா? பார்த்துக்கோங்க, அதான் அவன் சொன்னதை பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்க, ஜிங்க் ஆக்சைடு, இது ஒரு ஓர். ரைட்டா? அது ஜிங்கோட மெட்டல் கலந்துருக்கு. ரைட்டா? இது ஆக்சிஜன் நம்ம வெளியேற்றணும், இது சாலிட். அப்போ கார்பனை சேர்க்கணும்னு சொன்னால கோக்கோ சேர்க்குறோம்ல, கோலோ ரெண்டு ஒன்று தான். கோக்கை சேர்க்குறோம் இல்லையா, அதுவும் சாலிடு தான். இந்த பாரு, கார்பன் அது எதுனா இருக்குது, கோக்கு சூடு பண்ணுறோம். சூடு பண்ணோன்னா கார்பன் ஜிங்கோட இணையக்கூடாது, இணைஞ்சேன்னா அது கார்பைட் ஆகிடும். இணையாமல் என்ன செய்யுது, இந்த கார்பன் ஆக்சிஜனோட சேர்ந்து வெளியேறுகிறது, ஜிங்கு தனியாகிடுது. ரைட்டா? அதை ரிடக்ஷன் பாலிசி, அதாவது கார்பனை வச்சு ஆக்சிஜன் நம்ம வெளியேற்றிடணும், அது கார்பனை கூட இணைஞ்சிரும். ரைட்டா? இப்போ ஜிங்க் தனியாக வந்துருச்சா, சாலிட். அதுக்கடுத்துக்கு என்னவா மாறிடுச்சு, ஆக்சிஜன் கார்பனோட சேர்ந்து CO மாறிடுச்சு, கேஸ். இது என்ன CO, கார்பன் மோனாக்சைடு. CO2னா கார்பன் டை ஆக்சைடு, CO3னா கார்பனேட். ரைட்டா? பார்த்துக்கோங்க. சரி, நெக்ஸ்ட்டு அப்போ மேக்னீசியத்தில் பார்ப்போம். இது ஜிங்க்குக்கு முடிச்சு. அப்போ மேக்னீசியத்தில் என்ன போட்டிருக்கான், மேக்னீசியம் ஆக்சைடு. ரைட்டா? இது ஒரு சாலிட். இதில் என்ன பண்ணோம், ஆக்சைடு எத்தனை இருக்குது, 4 இருக்குது. ரைட்டா? ஆக்சிஜன் எத்தனை இருக்குது, 4 இருக்குது. அப்போ 4 CA சேர்க்கணும், போதுமா? அப்போ கார்பன் 4 கார்பன் இது நம்ம இணைக்கிறோம். ரைட்டா? இது என்னது, கோக்கு தான், கோல்னு. ரைட்டு? இப்போ என்ன செய்ய, இந்த 4 கார்பன் இந்த 4 ஆக்சிஜனோட சேர்ந்து வெளியேறு, மேக்னீசியம் தனியாக. இங்கே வர 3Mn போட்டுக்கா, 3 மேக்னீசியம் இருக்குது. நீ அதெல்லாம் நீ நம்பர்லாம் நீயா பார்த்து போட்டுக்கணும். அப்போ நம்பர் 3 இருக்குது சாலிட்டு, அதுக்கு 4 கார்பன் இருக்குது, 4 ஆக்சிஜன் இருக்குது, அதுதான் 4 CO. அப்போ இது கார்பன் மோனாக்சைடு கேஸ். அந்த அம்புக்குறியில் போடணும், போட்டால் தான் உங்களுக்கு மார்க் கிடைக்கும். அது அப்படின்னா வெளியேற்றப்படுகிறது, அந்த அம்புக்குறி மேல் நோக்கி இருந்தால் வெளியேற்றப்படுகிறது. சரி, மூணாவதாக குரோமியம் ஆக்சைடு. ரைட்டா? குரோமியம் ஆக்சைடு இது என்ன செய்கிறது, இது இது சாலிடில் இருக்குது. இது கூட 3 ஆக்சிஜன் இருக்கிறதுனால 3 கார்பனை நம்ம சேர்க்குறோம். ரைட்டா? அப்போ என்ன ஆகுறது, இது குரோமியம் தனியாக மாறுகிறது. ஏன்னா 2 குரோமியம் தானே போட்டிருக்கான், அதாவது Cr2, அதாவது 2Crன்னு போட்டான். அது போக 3 CO3, அது 3 கார்பன் இருக்குது, 3 ஆக்சிஜன் இருக்குது. இது கார்பன் மோனாக்சைடாக வெளியில் போகிறது. ரைட்டா? பார்த்துக்கோங்க. இப்போ அது முடிஞ்சு. இப்போ நெக்ஸ்ட் ப்ராசஸ் ரிடக்ஷன் பை ஹைட்ரஜனை பயன்படுத்தி நாம் எவ்வாறாக ஆக்சிஜனை வெளியேற்றுவது என்பதை பற்றி பார்ப்போம். திஸ் மெத்தட் கேன் பி அப்ளைடு, இந்த வழிமுறை, இந்த செயல்முறை செயல்படுத்தப்படுகிறது. கேன் பி அப்ளைடு என்ன செயல்படுத்தப்படுகிறது, யாருக்கு, டு த ஆக்சைட்ஸ் ஆஃப் த மெட்டல். அதே தான், உலோகம் கலந்த ஆக்சைடு கூட இந்த மெட்டல் செயல்படுத்தப்படும். மெட்டல் கூட ஆக்சிஜன் கலந்துருக்குன்னு அர்த்தம். டு த ஆக்சைட்ஸ் ஆஃப் த மெட்டல் கூட ஆக்சிஜன் கலந்துருக்கு, அதான் ஆக்சைடுன்னு சொல்கிறாங்க. அது மெட்டலோட ஆக்சிஜன். அது உதாரணமாக இந்த அயன், Feனா ஃபெரிக்னு சொல்லுவாங்க, இல்லை அயன்னு சொல்லுவாங்க, Pbனா லெட்டு, Cனா காப்பர். இது 3மே மெட்டல் கூட ஆக்சிஜன் கலந்துருக்கிறது. ரைட்டா? இது ரிடக்ஷன் பாலிசியில் வெளியேற்றணும். அப்போது இது எப்படி இருக்குது அப்படின்னா, இது ஹேவிங் லெஸ் எலக்ட்ரோ, நல்லா பார்த்துங்க, ஹேவிங் லெஸ் எலக்ட்ரோ பாசிட்டிவ் கேரக்டர் தேன் ஹைட்ரஜன். அது என்ன எழுதியிருக்கான், அந்த 3 மெட்டலையும் சொல்லியிருக்கான். இந்த பாருங்கள், இந்த வழிமுறை திஸ் மெத்தட் கேன் பி அப்ளைட்னா செயல்படுத்தப்படுகிறது டு த ஆக்சைடு ஆஃப் த மெட்டல் கூட இணைந்த ஆக்சிஜன் கூட செயல்படுத்தப்படுகிறது. அதாவது இந்த அயனு, லெட்டு, காப்பர் இவைகள் எப்படி இருக்குன்னா, ஹேவிங் லெஸ் எலக்ட்ரோ, இது என்ன மாதிரியா இருக்கிறது, லெஸ் எலக்ட்ரோ பாசிட்டிவ் கேரக்டர் தென் ஹைட்ரஜனை விட இவைகள் கம்மியான எலக்ட்ரோ பாசிட்டிவ் குணத்தை வைத்திருக்கிறது. லெஸ்ஸு எலக்ட்ரோ பாசிட்டிவ் கேரக்டரை வைத்திருக்கிறது. அப்படின்னா லெஸ் எலக்ட்ரோ பாசிட்டிவ் கேரக்டர்னு என்ன அப்படின்னு சொன்னால் நல்லா பார்த்துக்கோ. இப்போ லெஸ்ஸை தனியாக எடுத்துரு. அப்போ எலக்ட்ரோ பாசிட்டிவ் கேரக்டர்னு என்னது,
அதாவது எலக்ட்ரானை வெளியிடுது, எலக்ட்ரானை வெளியே அனுப்புவது, ரைட்டா. எலக்ட்ரோ பாசிட்டிவ் கேரக்டர் என்னது, எலக்ட்ரான் வெளியே போகுது இல்லையா, அதை அந்த 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 காம்பவுண்டை விட்டு வெளியில் போகிறது, இல்லை அந்த ஒரு எலிமெண்ட் விட்டு வெளியில் போகிறது, அந்த குணத்தை தான் எலக்ட்ரோ பாசிட்டிவ் கேரக்டர்னு சொல்லுவாங்க, ரைட்டா. ஆனால் லெஸ்ஸு கம்மியாக இருக்குன்றான். எலக்ட்ரானை வெளியிடும் ஒரு குணமானது கம்மியாக இருக்குது. இந்த மெட்டலில் என்ன குணம் இருக்குது, சர்வசாதாரண எலக்ட்ரானை வெளியிடாது. ஹைட்ரஜன் எப்படி உடனே எலக்ட்ரானை வெளியேற்றிடும், ரைட்டா. ஹைட்ரஜன்லேருந்து உடனே எலக்ட்ரான் பிரிஞ்சு வெளியில் போயிடும், வெளியில் போய் எது கூட ஜாயிண்ட் ஆகிடும், ரைட்டா. ஆனால் இந்த 3 மெட்டலில் உள்ள எலக்ட்ரான் சர்வசாதாரணம் அந்த மெட்டலை விட்டு பிரியாது, பிரிஞ்சு எது கூட ஜாயிண்ட் ஆகாது. அதனால தான் என்ன சொல்கிறா, லெஸ்ஸு எலக்ட்ரோ பாசிட்டிவ் கேரக்டர். இப்போ சாதாரண லெஸ் எடுத்துரு, எலக்ட்ரோ பாசிட்டிவ் கேரக்டர் என்னது, இப்போ ஹை எலக்ட்ரோ பாசிட்டிவ் கேரக்டர் என்னது அப்படின்னா வேகமாக எலக்ட்ரான் வெளியில் போகும், போய் இன்னொரு எலிமெண்ட் கூட ஜாயிண்ட் ஆகிரும், ரைட்டா. அதுக்கு பேர் ஹை. அப்போ சாதாரணமாக எலக்ட்ரோ பாசிட்டிவ் கேரக்டர் என்னது, எலக்ட்ரான் வெளியே போகும் குணம், அந்த மெட்டல் விட்டு வெளியே போகிறது, இல்லை அந்த ஒரு எலிமெண்ட்டை விட்டு வெளியே போகிறது. அப்போ லெஸ்னா எலக்ட்ரான் வெளியே போகும் குணமானது கம்மியாக இருக்குது தேன் ஹைட்ரஜன், ஹைட்ரஜனோட கம்மியாக இருக்குது, ரைட்டா. இப்போது நல்லா பாரு, Ag2O, அப்போ சில்வர், ஏஜின்னு என்னது சில்வர், சில்வர் ஆக்சைடு. அப்போ சில்வர் ஆக்சைடு சாலிட்டு, அது கூட என்னது H2, 2 ஹைட்ரஜன் மாலிகுல் சேர்க்குறோம், ரைட்டா. சேர்க்கும்போது ஏன் H2 சேர்த்துருக்கான் அப்படின்னு சொன்னால், இங்கே பாருங்கள், H2O தானே நம்ம தண்ணியாக தானே மாறும், தண்ணியாக தானே எவாபரேட் ஆகணும், அதனால் H2O சேர்த்துருக்கான், H சேர்க்காம. அப்போது ஏஜி இந்த H2 என்ன செய்யுது, ஓ கூட சேர்ந்து H2O மாறிடுது, Ag2 தனியாக இருக்கிறது, ரைட்டா. சில்வர் தனியாக மாறி மெட்டல் தனியாகிடுச்சா. இப்போ எதை பயன்படுத்தி, ஹைட்ரஜனை பயன்படுத்தி, ரைட்டா. இங்கே பாரு Ag2ன்னு போட்டுதான், 2 ஏஜி இருக்குது, 2 சில்வர் ஆட்டம் இருக்கிறது, Ag2ன்னு 2 சில்வர் ஆட்டம் இருக்கிறது, அதுதான் இந்த முன்னாடி 2 போட்டான், 2 ஏஜி சாலிட், ரைட்டா. அது போக H2O வாட்டர், அது என்னது வாட்டர், அது லிக்விட்னு போட்டான், ரைட்டா. தனியாக பிரிஞ்சிடுச்சா. அடுத்து நெக்ஸ்ட்டு ஃபெரிக் ஆக்சைடு, ரைட்டா. ஃபெரிக் ஆக்சைடு இது என்ன செய்யுது, சாலிட். ஃபெரிக் ஆக்சைடுனா அயன் ஆக்சைடுன்னு அர்த்தம். சரி, ரைட். இது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ப்ளஸ்ஸு 2 ஹைட்ரஜன் சேர்க்குறான், 4 ஹைட்ரஜன், 4 8 ஹைட்ரஜன், 4 H2ன்னு அர்த்தம். அப்படின்னா என்னது, கீழே உள்ள 2ஐயும் முன்னாடி உள்ள 4ஐயும் பெருக்கணும், பெருக்குனா நாங்கள் 8 ஹைட்ரஜன் இருக்கிறது, ரைட்டா. அப்போ 8 ஹைட்ரஜன், இங்கே 4 ஆக்சிஜன் இருக்கு இல்லையா, 4 ஆக்சிஜனுக்கு எவ்வளவோ அதோட 2 மடங்கு தானே ஹைட்ரஜன், H2O. அப்போ O எத்தனை இருக்குது, 1 இருக்குது, ஹைட்ரஜன் 2 இருக்குது, வாட்டர் இருக்குது. அப்போது O 4 இருந்ததுன்னா நம்ம ஹைட்ரஜன் எவ்வளோ இருக்கணும், 8 இருக்கணும், அதனால் 4 H2, அப்போ 8 ஹைட்ரஜன், ரைட்டா. அப்போ இது தனியாக பிரிஞ்சிருச்சு பாரு, இந்த 3 தான் இருக்குது, 3 அயன் மாலிகுல், ஃபெரிக் மாலிகுல் இருக்குது. அயன் மாலிகுல்னால ஃபெரிக் மாலிகுல் 1 தான், Fe3 3 இருக்குது, அதான் 3 Fe சாலிட் ஸ்டேட்டு, இது லிக்விட் ஸ்டேட்டு, எல்னு போட்டுக்கா இல்லையா. 4 H2O, 4 ஹைட்ரஜன் மாலிகுல் இருக்கிறது, ரைட்டா. பார்த்துக்கோங்க. சரி, நெக்ஸ்ட்டு அப்போ நிக்கல். அடுத்து நிக்கல் ஆக்சைடு கேன் பி ரெடியூஸ்டு டு நிக்கல் ஆக்சைடு. நிக்கல் அது நிக்கல் ஒரு மெட்டல், அது கூட ஆக்சிஜன் சேர்ந்துருக்கு, அதனால் நிக்கல் ஆக்சைடு. அப்போ நிக்கல் ஆக்சைடு வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணுறோம், ரெடியூஸ்னால் அதில் உள்ள ஆக்சிஜனை வெளியேற்றுகிறோம், அதனால் அப்போ நிக்கலாக மாறும், ரைட்டா. நிக்கல் ஆக்சைடு கேன் பி ரெடியூஸ்டு டு நிக்கல் ஆக்சைடை நாம் ஆக்சிஜனை வெளியேற்றுகிறோம், ரெடியூஸ்னால் குறைக்கப்படுகிறதுன்னு அர்த்தம், அதை வெளியேற்றுகிறோம்ன்றது அதை பொருள்படுகிறது. பை நிக்கலாக பிரிக்கிறோம் என்று சொல்கிறார், ரைட்டா. நிக்கல் ஆக்சைடு கேன் பி ரெடியூஸ்டு, அதை நிக்கல் ஆக்சைடை நாம் வெளியேற்றுகிறோம் அப்படின்னா ஆக்சிஜனை வெளியேற்றுகிறோம் அர்த்தம். டூ நிக்கல் அப்படி வெளியேற்றக்கப்போ என்னவா மாறுது, நிக்கலாக மாறுகிறது. எப்படியே பை யூஸிங் நம்ம எதை பயன்படுத்த போகிறோம், இதுக்கு பை யூஸிங் இதை பயன்படுத்தி, எதை எ மிக்சர் ஆஃப் ஹைட்ரஜன் அண்டு கார்பன், ஒரு கலவையை பயன்படுத்துகிறோம். மிக்சர்னா கலவை, ஹைட்ரஜன் மற்றும் கார்பன் இணைந்த ஒரு கலவையை பயன்படுத்துகிறோம். அது மூலிமா தான் நிக்கலில் உள்ள ஆக்சிஜனை நம்ம வெளியேற்றுகிறோம். கார்பன் மோனாக்சைடுனா ஒரே ஒரு கார்பன், அதாவது CO தான், கார்பன் அதெல்லாம் பார்த்துக்கோங்க, ஹைட்ரஜன் அண்டு கார்பன் மோனாக்சைடு, கார்பன் மோனாக்சைடு CO தான், ரைட்டா. COவை பயன்படுத்துகிறோம் அப்படின்றாங்க, ஒரு கலவை, ரைட்டா. கார்பன் மோனாக்சைடு, ரைட்டா. அடுத்து நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், அதாவது கார்பன் மோனாக்சைடு அது வந்து என்னது வாட்டர் கேஸ்ன்னு சொல்கிறான், ரைட்டா. இந்த 2 கலவையும் எவ்வாறாக சொல்லுகிறான், மிக்சரை
ஹைட்ரஜனும் கார்பன் மோனாக்சைடு இணைந்தால் அதற்கு பேர் என்னது? வாட்டர் கேஸ். கேஸ் மட்டும் இல்லை, தண்ணி கலந்த ஒரு ஆவி. ரைட்டா? தண்ணி கலந்த ஒரு ஆவின்னு சொல்கிறாங்க. எது? ஹைட்ரஜனும் கார்பன் மோனாக்சைடும் இணைந்த ஒரு கலவை எவ்வாறாக இருக்கிறது? கேஸாகவும் இல்லை, தண்ணியாகவும் இல்லை, தண்ணி கலந்த கேஸாக இருக்கிறது. ரைட்டா? தனிப்பட்ட முறையில் இல்லை. ரைட்டா? அதான் வாட்டர் கேஸ். இப்போ பாருங்கள், அவன் இந்த 2NiO நிக்கல் ஆக்சைடு, என்னன்னா நிக்கல், ஓனா ஆக்சைடு, சாலிட் சைடு ரெண்டு வச்சுருக்கான். அப்போது CO கார்பன் மோனாக்சைடு எது கலக்கணும்? கார்பன் மோனாக்சைடு ப்ளஸ் ஹைட்ரஜன். ரைட்டா? ஹைட்ரஜன் கூட கலக்கணும்ல, அதான் கார்பன் மோனாக்சைடு கேஸு ப்ளஸ் H2 2 ஹைட்ரஜனை கலக்கிறான். H2 கேஸ். என்ன இப்போ கலந்த என்னாகும் பாருங்கள், இங்கே ஒரு ஓ இருக்குது. இந்த நிக்கல் 2 தனியாக பிரிச்சிரு, மிச்சம் இங்கே ஒரு ஓ இருக்குது, இங்கே CO ஒரு ஓ இருக்குது, 2 ஓ இருக்குது. அப்போ ஒரு C இருக்குது, 2 ஹைட்ரஜன் இருக்குது. அது என்ன பண்ணணும்னா 2, அதாவது CO2ன்னு போட்டான். CO2ன்னு என்னது? கார்பன் டை ஆக்சைடை பிரிகிறது. இந்த வர முதல்ல உள்ள ஓவும் ரெண்டாவது CO-வும் ஒன்று சேர்ந்துருது, COO. அப்போ CO2 கேஸாக மாறிடுது. ரைட்டா? CO2, இந்த CO2 கேஸ். அதுக்கடுத்து என்ன பண்ணுறான்? அதுக்கடுத்து H2O. இங்கே ஒரு ஓ மிச்சம் இருக்கா? H2O. இங்கே பாரு, இங்கே முதல்ல என்ன பண்ணுது? 2 NiO போட்டிருக்கான். 2 NiO அப்படின்னா எண்ணெய் நிக்கல் 2 இருக்கிறது, ஆக்சிஜன் 2 இருக்கிறது. அடுத்து CO-வில் என்னது? CO-வில் ஒரு ஓ இருக்கிறது. அப்போ மொத்தம் 3 ஓ இருக்குது, ஒரு C இருக்குது, ஒரு ஹைட்ரஜன் இருக்குது, நிக்கல் போக. அப்போ மொத்தம் 3 ஓவில் இந்த எண்ணெய் பிரிச்சுட்டான். மொத்தம் 3 ஓவில் ஒரு C, இந்த CO2 கார்பன் டை ஆக்சைடு வெளியே போடுது. மீதி ஒரு ஓ இருக்கா, 2 ஹைட்ரஜன் இருக்கா, அதான் H2O ஹைட்ரஜன் கேஸ். ஹைட்ரஜன் லிக்விட். ரைட்டா? இது லிக்விட், அது கேஸ். ரைட், பார்த்துக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு ரிடக்ஷன் பை மெட்டலை பயன்படுத்தி, இது வரைக்கும் முதல் என்ன பண்ணால் கார்பனை பார்த்தோம், கார்பனை பயன்படுத்தி ஆக்சிஜனை வெளியேற்றணும். அடுத்து ஹைட்ரஜனை பயன்படுத்தி ஆக்சிஜனை வெளியேற்றணும். அடுத்து ஹைட்ரஜனையும் கார்பன் மோனாக்சைடையும் பயன்படுத்தி வெளியேற்றணும் ஆக்சிஜனை. இப்போது அந்த இதுக்கு பதிலாக ஹைட்ரஜன் கார்பனுக்கு பதிலாக மெட்டலையே பயன்படுத்த போகிறோம் ரிடக்ஷன் ஏஜென்ட்டாக. புரியுதா? என்னது? ஒரு மெட்டல் கூட ஆக்சிஜன் இணைந்திருந்தால் அந்த ஆக்சிஜனை வெளியேற்றுவதற்கு ஒரு மெட்டலையே பயன்படுத்த போகிறோம். அது என்ன மெட்டல் பார்ப்போம். அப்போ மெட்டாலிக் ஆக்சைடு சச்சஸ், மெட்டாலிக் ஆக்சைடுனா மெட்டல் கலந்த ஆக்சிஜன் கலந்த ஒரு மெட்டல், அதிலிருந்து நம்ம ஆக்சிஜனை வெளியேற்றணும். மெட்டாலிக் ஆக்சைடு சச்சஸ் குரோமியம் ஆக்சைடு. குரோமியம் மெட்டல், ஓன்றது ஆக்சிஜன், அதான் ஆக்சிஜன் கலந்த ஒரு குரோமியம், அதான் குரோமியம் ஆக்சைடு. அதான் சொல்கிறோம். சச்சஸ் உதாரணமாக குரோமியம் ஆக்சைடு கேன் பி ரெடியூஸ்னா இது குறைக்கப்படுகிறது. ரிடக்ஷன் ஆக்சிஜன் வெளியேற்றப்படுகிறது. எப்படி? பையன் எதை வைத்து? அலுமினோ தெர்மிக் ப்ராசஸ். அப்போ அலுமினியம் கலந்த ஒரு செயல்முறை. அப்போ அலுமினியம்ன்றது ஒரு மெட்டல், அதை மெட்டலை பயன்படுத்தி தான் நம்ம இப்போ ஒரு மெட்டலில் உள்ள ஆக்சிஜனை வெளியேற்ற போகிறோம். இப்போ குரோமியம் ஆக்சைடு அப்படின்னா குரோமியம் மெட்டல், அதில் ஆக்சிஜன் கலந்துருக்கிறது. அதை ஆக்சிஜனை வெளியேற்றுவதற்கு அலுமினியத்தை பயன்படுத்த போகிறோம். அது ஒரு மெட்டலை பயன்படுத்தி வெளியேற்ற போகிறோம். அது என்னது? அலுமினோ தெர்மிக் ப்ராசஸ். அலுமினியம் வெப்ப செயல்பாடுகள்னு அர்த்தம். அது எதுக்கு இது அலுமினோ தெர்மிக்னு போட்டான்? வெறும் அலுமினியம்னு போடலாம்னு கேட்டால், அலுமினியம் ஏற்கனவே அதிகமான வெப்பத்தை தரக்கூடிய ஒரு உலோகம். ரைட்டா? மெட்டல். அலுமினியம் வந்து தன்னைத்தானே அதிகமான வெப்பத்தை சூடாக்கும்போது அதிகமான வெப்பத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. அதனால தான் அலுமினியம் தெர்மிக்குன்னு வெப்பம். அதனால தான் அந்த வேடை சேர்த்துருக்கோம். அலுமினோ தெர்மிக் ப்ராசஸ், அலுமினியம் கலந்த ஒரு வெப்ப செயல்பாடுகள். ரைட்டா? வெப்ப செயல்பாடுகள் முறையில் பிரிக்கப்படுகிறது. இன் திஸ் ப்ராசஸ், இந்த செயல்முறையில் த மெட்டல் ஆக்சைடு இஸ் மிக்ஸ்டு. அப்போ மெட்டல் ஆக்சைடு என்னது? இந்த குரோமியம் ஆக்சைடு. இது வந்து கலக்கப்படுகிறது. எது கூட? வித் அலுமினியம் பவுடர். அலுமினியத்தை பவுடராக்கி, அலுமினியம் மெட்டலை பவுடராக்கி அது கூட நம்ம குரோமியம் ஆக்சைடை கலக்கிறோம் அப்படின்றான். அண்டு பிளேஸ் வைக்கப்படுகிறது இன் ஏ ஃப்ரீ கிளே கூரிசிபிள் அப்படின்றான். அப்போ ஃப்ரீ கிளேன்னு என்னது? ஃபயர் கிளே கூரிசிபிள் அப்படின்றான். அப்போ இதில் ஃபயர் என்னது? தீ. கிளேன்னு என்னது? மண். அப்போ கூரிசிபிள்னா பாத்திரம். அதாவது ஃபயர்னா தீ, கிளேன்னா மண், கூரிசிபிள்னா பாத்திரம். அந்த பாத்திரம் எப்படி இருக்குன்னா மண்ணால் செய்யப்பட்ட
தீ மூட்டக்கூடிய பாத்திரம், அதில் தீயை மூட்டலாம் நீ. மண்ணால் செய்யப்பட்ட, அதாவது ஃபயர் கிளே குரிஷபிள். குரிஷபிள்னு பாத்திரம், ரைட்டா? அந்த பாத்திரம் மண்ணால் செய்யப்பட்ட ஒரு தீ மூட்டக்கூடிய ஒரு பாத்திரம். அந்த இப்போ நம்ம அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா உனக்கு மண் சட்டியில் தான் சமைப்பாங்க. இப்போ தானே நீ சில்வர் அது இதுன்னு வச்சுருக்கீங்க. மண்ணால் செய்யப்பட்ட தீ மூட்டும் பாத்திரம்ன்றான், ரைட்டா? அதில் இது வெப்பப்படுத்தப்படுகிறது. எது விட? குரோமியம் ஆக்சைடை அலுமினியம் பவுடர் கூட வெப்பப்படுத்தப்படுது. ஏன் அலுமினியம் தெர்மிக் ப்ராசஸ்ன்னு போட்டிருக்காங்க? அலுமினியம் அதிகமான வெப்பத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு பொருள், ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட்டு டு இனிஷியேட் அப்படின்னா அலுமினியம் வந்து வேகமாக தீ பிடிக்காது, ஆனால் அதிகமான வெப்பத்தை உண்டாக்கும். ஆனால் இப்போ நம்ம எப்படி, இப்போ தீக்குச்சி இருக்கு இல்லையா, ஒரு தீக்குச்சி வச்சு ஒரு விறகு அடுப்பை நீ எரிக்கன்னா ஒரு தீக்குச்சி வச்சு விறகு எரிச்சிருவியா? எரிக்க முடியாது. ஒரு விறகு தர்றேன், ஒரு கட்டையை, நீ ஒரு தீக்குச்சி வச்சு விறகு எரிச்சிருவியா? எரிக்க முடியாது. நான் ஒரு தீக்குச்சி கொடுக்குறேன், நீ ஒரு விறகு கட்டை கொடுக்குறேன், நீ ஒரு தீக்குச்சி வச்சு, ஏன் உங்கள் அம்மா பாட்டியெல்லாம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு விறகு கட்டையை எரிக்கணும்னா சின்ன சின்ன குச்சிகளாக எடுத்துகிட்டு வருவாங்க. குச்சிகளை நீ எரிக்கலாம். அந்த குச்சிகளில் பற்ற வைப்பாங்க. அந்த குச்சிகள் பற்றி எரிஞ்ச உடனே விறகு கட்டையை மேலே வைப்பாங்க. கொஞ்ச நேரம் அந்த ஹீட்டு ஆன உடனே அந்த விறகு கட்டை வந்து எரிய ஆரம்பிக்கும். ஆனால் குச்சியெல்லாம் அமர்ந்து போயிடும், எரிஞ்ச உடனே அமர்ந்துடும். ஆனால் விறகு கட்டை நின்று எரியும். அதை மாதிரி தான் அலுமினியம். விறகு கட்டை என்னது? அலுமினியம். குச்சிகள் என்னது? அது உடனே தீப்பிடிக்கக்கூடியது. ஆனால் குச்சிகளின் உதவியால் தான் அந்த கட்டை தீப்பிடிக்குது, புரிஞ்சுதா? குச்சிகளின் உதவியால் அந்த கட்டை தீப்பிடிக்குது. நேரடியாக தீப்பிடிக்க முடியுமா? முடியாது. ஒரு குச்சியை வச்சு நீ ஒரு கட்டையை தர்ற, தீ வச்சரியாக வைக்க முடியாது. குச்சியை பற்ற வைப்பாங்க. ஒரு குச்சியை வச்சு குச்சி எரியும், உடனே எரியும். அந்த குச்சிக்கு மேலே அந்த கட்டையை வைப்பாங்க. ஆனால் குச்சி வந்து அதிகமான வெப்பத்தை கொடுக்காது, கொஞ்சம் தான் வெப்பம் கொடுக்கும். ஆனால் கட்டை நின்று அதிகமான வெப்பத்தை கொடுக்கும். ஆனால் கொஞ்சம் நேரம் அந்த குச்சியில் அந்த கட்டை எரிஞ்சு ஒன்று பற்ற வச்சிருச்சுன்னு சொன்னால் அது நின்று வெப்பத்தை கொடுத்துட்ருக்கும். அதுதான் இங்கே அலுமினியம் பவுடரு கட்டை. குச்சியானது என்னது இப்போ சொல்ல போகிறேன் பாருங்கள், எது குச்சின்ட்டு. பற்ற வைக்கிறதுக்கு பயன்படக்கூடியது தான் இது. என்னென்னு பாருங்கள், அந்த அலுமினியம் பவுடர் கலவை இருக்கு இல்லையா, குரோமியம் ஆக்சைடு அண்டு அலுமினியம் பவுடர் ரெண்டுமே இணைந்த கலவை எதில் போடப்பட்டுள்ளது? ஃபயர் கிளே குரிஷிபிளில் போடப்பட்டுள்ளது. அதாவது ஃபயர் கிளேனா தீ, தீச்சட்டி மண்ணால் செய்யப்பட்டது அப்படின்றான், ரைட்டா? அதில் போடப்பட்டுள்ளது. இதை தீ மூட்டணும்னா அதுக்கு ஒரு பொருள் தேவைப்படும். தீ மூட்டுறதுக்கு எப்படி நம்ம இந்த குச்சியை பயன்படுத்துறோம்னா அந்த பொருள் என்ன பாருங்க, டு இனிஷியேட்னா ஆரம்பிப்பதற்கு. இனிஷியேட்னா ஆரம்பிக்க, என்னது? தீ மூட்ட ஆரம்பிக்கணும் இந்த பவுடரை. அதுதான் டு இனிஷியேட், ஆரம்பிப்பதற்கு. த ரிடக்ஷன் ப்ராசஸ், ரிடக்ஷன் ஆக்சிஜனை வெளியேற்றும் செயல்முறையை ஆரம்பிப்பதற்கு. இனிஷியேட்னா ஆரம்பிப்பதற்கு. அண்ட் இக்னிஷன் மிக்சர்னு கலவை. ஒரு கலவையை நம்ம பயன்படுத்த போகிறோம். இக்னிஷன் தீப்பற்றக்கூடிய ஒரு கலவையை பயன்படுத்த போகிறோம். எப்படி? நம்ம குச்சி தான் தீப்பற்றக்கூடிய கலவை, ரைட்டா? அப்போ தீப்பற்றக்கூடிய ஒரு கலவையை பயன்படுத்துகிறோம். அந்த கலவை எப்படி? யூஸ்வலி அந்த கலவையானது சாதாரணமாகவே மேக்னீசியம் அண்டு பேரியம் பெராக்சைடை வைத்துள்ளது. கலவைன்னு சொல்லிட்டான். அப்புறம் ஒன்றுக்கு மேலே சேர்ந்துருக்கு, ரைட்டா? மேக்னீசியம் என்ற ஒரு கெமிக்கல் அண்டு அலுமினியம் பேரியம் பெராக்சைடு, இந்த ரெண்டு கெமிக்கல், இது ஒரு கலவை. இந்த கலவை நாம் எவ்வாறாக பயன்படுத்த போகிறோம்? இந்த கொதிகலனில் ஒரு தீ பற்ற வைக்கக்கூடிய உதவி தீப்பிடிக்கக்கூடிய பொருளாக பயன்படுத்துகிறோம். இதுதான் முதல் தீப்பிடிக்கும், பிடிச்சி எரியும். அதுக்கடுத்து எரியும் போது அலுமினியம் வந்து அது மேலே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எரிய ஆரம்பித்தேன். அப்போ அலுமினியம் எரியும் போது இதெல்லாம் அமர்ந்து போயிடும். இந்த தீப்பற்று பயன்படும், இது அமர்ந்துடும். அந்த குச்சியெல்லாம் பூரா காலியாயிரும். கட்டை மட்டும் எரியுது இல்லையா, அதை மாதிரி தான் அலுமினியம் எரிய ஆரம்பிச்சிடும். அது அதிகமான ஹீட்டை கொடுக்கும், ரைட்டா? இந்த மிக்சர் எதற்கு பயன்படுது? இக்னிஷன் தீப்பற்றுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது அந்த கொதிகலனில். இப்போ பாருங்கள், BaO + Mg பேரியம் ஆக்சைடு, ரைட்டா? ப்ளஸ் Mg மேக்னீசியம், ரைட்டா? பேரியம் ஆக்சைடு ப்ளஸ் மேக்னீசியம். அப்போ என்னவாக இருக்கிறது? இங்கே பாருங்கள், பேரியம் பெராக்சைடுன்னு போட்டிருக்கான், ரைட்டா? பேரியம் பெராக்சைடு, அதாவது பேரியம் பெராக்சைடு ப்ளஸ் மேக்னீசியம் இது ரெண்டு சேர்ந்து என்ன மாறுகிறது? பேரியம் ஆக்சைடு ப்ளஸ் மேக்னீசியம் ஆக்சைடாக மாறுகிறது, ரைட்டா? பார்த்துக்கோங்க. இப்போ பேரியம்
பெராக்சைடு, அது 2 ஆக்சிஜன் இருக்குது. அப்போ ஒரு ஆக்சிஜன் மட்டும் வச்சுக்கிட்டு இன்னொரு ஆக்சிஜன் மேக்னீசியம் கொடுத்துருது. அதாவது கலவை தீப்பற்றும் போது என்னது மேக்னீசியம் கூட இது இன்னொரு ஆக்சிஜன் இணைந்து கொள்ளுகிறது. ஒரு ஆக்சிஜன் அங்கேயே இருக்குது. பேரியம் பெராக்சைட்லேருந்து பேரியம் ஆக்சைடாகவும் மேக்னீசியம் ஆக்சைடாகவும் பிரிந்து எரிகிறது. ரைட்டா? அப்போ நெக்ஸ்ட்டு டூரிங் த எபோவ் ரியாக்ஷன். அப்போ இந்த மேலே டூரிங் அந்த சமயத்தில் த எபோவ் ரியாக்ஷன் மேலே ரியாக்ஷன் என்னது ஒரு செயல்முறை, ஒரு வினை, வேதியியல் வினைகள்னு சொல்கிறோம் இல்லையா, வேதியியல் ப்ராசஸ் தானே அது. அப்போ டூரிங் த எபோவ் ரியாக்ஷன் அப்போ மேலே கண்ட ஒரு ரியாக்ஷன் அது பேரியம் ஆக்சைடு பெராக்சைடு ப்ளஸ் மேக்னீசியம் இது 2 என்ன செய்கிறது பேரியம் ஆக்சைடு மேக்னீசியம் ஆக்சைடாக பிரிந்து இணைந்து எரிகிறது. ரைட்டா? டூரிங் த எபோவ் ரியாக்ஷன் அப்படின்னா மேலே கண்ட ரியாக்ஷன்ஸ், அதாவது ரியாக்ஷன் என்னது வினைகள், வினையின் காரணமாக எ லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஹீட் இஸ் எவால்வ்டு. அதிகமான அளவு ஹீட் வெப்பமானது எவால்வ்டுனா உண்டாக்கப்படுகிறது. எவால்வ்டுனா உண்டாக்கப்படுகிறது அதிகமான வெப்பம். இந்த மாதிரி நீங்கள் இனிஷியேட் பண்ணிட்டீங்க இந்த மிக்சரை வச்சுன்னா அலுமினியம் பவுடர் தீப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் என்ன செய்கிறது அதிகமான வெப்பம் உண்டாக்கப்படுகிறது. ரைட்டா? அப்போது டெம்பரேச்சர் அப் டு எவ்வளோ வெப்பநிலை 2400 டிகிரி செல்சியஸ். அடேங்கப்பா 2400 டிகிரி சன்னா தண்டியாக இருக்குது. இவ்வளோ வெப்பம் வரைக்கும் நாம் உண்டாக்கலாம்ன்றான். ரைட்டா? ஈஸ் அவைகள் எவ்வளோ இருக்கிறது ஈஸ் ஜெனரேட்னா உண்டாக்கப்படுகிறது 2400 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை வரைக்கும் உண்டாக்கப்படுகிறது. அண்டு த ரியாக்ஷன் என்தால்பி அப்படின்றான். இந்த ரியாக்ஷனில் வந்து இந்த ரியாக்ஷன் என்னது இந்த வேதியியல் வினை தானே. நீ சூடு பண்ணும்போது வேதியியல் வினை அதாவது எல்லாமே கெமிக்கல் தானே. கெமிக்கல் வந்து வினைகள் புரிகிறது, வினை ஒன்றுக்கு ஒன்று ரியாக்ஷன் ஆகிறது. அப்போ த ரியாக்ஷன் என்தால்பி, அப்போ என்தால்பி ஈஸ் எவ்வளவு 852 கிலோ ஜால் பெர் மோல். மோல் -1 என்னது பெர் மோல்னு அர்த்தம். ஒரு மோலில் இவ்வளவு 852 கிலோ ஜூல் எனர்ஜி இருக்கிறதுன்னு சொல்கிறான். அப்போ இது என்னடா என்தால்பி அப்படின்னு கேட்டிங்கன்னா த ரியாக்ஷன் இந்த செயல்பாடு இந்த எரியுது இல்லையா இதில் பார்த்தீங்கன்னா என்தால்பி எவ்வளோ இருக்குது தெரியுமா? என்தால்பின்னு என்ன தெரியுமா? ஒன்றுமே கிடையாது, சிம்பிள். அதாவது வெப்ப அடக்கம்னு அர்த்தம். வெப்பம் அப்படின்னு சூடு, அடக்கம். அப்போ அடக்கம்னா என்னது அடக்கமான பொண்ணுடா அப்படின்னா எதுவும் பேச மாட்டான் அப்படின்னா வெப்ப அடக்கம்னா அந்த கொதிகளில் உள்ள வெப்பம். அந்த கொதிகளில் எவ்வளோ வெப்பம் இருக்குன்னா அதைத்தான் எழுதியிருக்கான். அந்த கொதிகள் இருக்கு இல்லையா ஃபர்னேஸ், அந்த இது என்னது ஃபயர் கிளே கூர்ஷியபிள் இருக்கு இல்லையா அதில் எவ்வளோ வெப்பம் அடக்கமாக இருக்கிறது. வெப்ப அடக்கம்னு அர்த்தம். என்தால்பினா வெப்ப அடக்கம்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய வெப்பத்தின் ஆற்றல் எவ்வளோ இருக்குன்னு அர்த்தம். என்தால்பின்றான். அண்ட் இது ரியாக்ஷன் அந்த செயல்பாடுகளில் என்தால்பி எவ்வளோ இருக்குன்னு சொன்னால் வெப்ப அடக்கமானது 852 கிலோ ஜோல் பெர் மோல். அப்போ ஒரு மோல்னு என்னது 6.02 × 10⁻23 எவ்வளோ இது என்னது 10⁻23 எத்தனையோ கோடிக்கணக்கான ஆட்டம்ஸ் ஆர் பார்ட்டிக்கிள் ஒரு மோலுக்கு. இப்போ உதாரணத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம் 12 மாம்பழம் வாங்கிட்டு லிசான்னு சொல்கிறேன். அந்த இப்படி சொல்கிறதுக்கு பதிலாக ஒரு 2 டஜன் மாம்பழம் வாங்கிட்டு வா அப்படின்ட்டு 2 டஜன் என்னது 24. ரைட்டா? ஒரு டஜன்னா 12, 2 டஜன்னா 24. அப்படி சுருக்கமாக சொல்கிறது தான். ஒன்று 24 வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறது பெருசு இல்லை. அதனால் இப்போது ஆட்டம்ன்றது ரொம்ப சிறிய கண்ணுக்கு தெரியாத ஒரு பொருள். இப்போ இவ்வளோ ஆட்டத்தை கொண்டவான்னு சொல்கிறது முன்னாடி ஒரு ஜோல் எவ்வளோ இருக்குது 6.022 × 10⁻23 ஆட்டம் இருக்கிறது ஒரு மோலில். அல்லது ஆட்டத்துக்கு பதிலாக பார்ட்டிகிள்னு கூட சொல்லலாம். ஒரு பார்ட்டிகிள் துகள்கள் இருக்கிறது. இதுதான் ஒரு மோல். அந்த மோல்னு என்னது அவகோட்ரா நம்பர்னு அர்த்தம். கேட்பாங்க 1 மார்க் கொஸ்டினில் வாட் இஸ் அவகோட்ரா நம்பர் அண்ட் மோல் ரெண்டுமே ஒன்று தான். பெர் மோல் எவ்வளோ இருக்குது எத்தனை ஆட்டம், இதாவது ஆட்டம்னு சொல்லலாம் இல்லை பார்ட்டிகிள்னு சொல்லலாம். இவ்வளோ இருக்கிறது. ஆனால் இதை தான் அவகோட்ரா நம்பர்னு சொன்னாலும் இதுதான். அப்போ ஒரு மோல் இந்த இதில் எவ்வளோ இருக்குது எனர்ஜி ஆற்றல் வெப்பம் எவ்வளோ இருக்கிறது ஜூல் ஆற்றல் தானே. இது எப்படி கவுண்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னால் அதாவது ஆற்றல் ப்ளஸ் ப்ரெஷர் இன்டு வால்யூம். இந்த என்தால்பியோட ஃபார்முலா என்ன தெரியுமா? அதாவது ஆற்றல் எனர்ஜி ப்ளஸ் போட்டுக்கணும் ப்ளஸ்
வால்யூம் அந்த 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 பாத்திரத்தில் உள்ள வால்யூம் இன்டு ப்ரெஷர். அந்த பாத்திரத்துக்குள்ளே என்ன இருக்குது? ஆற்றல் இருக்கிறது, வால்யூம் அளவு இருக்கிறது, அண்டு ப்ரெஷர் இருக்குது. அப்போ எதை கூட கூட்டினா ஆற்றல் ப்ளஸ் போட்டுக்கணும். ப்ளஸ் போட்டு இந்த ரெண்டையும் பெருக்கணும். வால்யத்தும் அந்த பாத்திரத்தோட வால்யூம் கொள்ளளவு எவ்வளோ வால்யூம்ன்ட்டு அதில் எவ்வளோ அழுத்தம் இருக்கிறது பேஸ்கலில் சொல்லணும். ரெண்டையும் பெருக்கி இது கூட கூட்டணும். கூட்டிட்டா என்ன ரிசல்ட் வருதோ அதுதான் இவ்வளோ இருக்குன்னு அர்த்தம். ஃபார்முலா 852 கிலோ ஜோல்னு அர்த்தம். ரைட்டா? சரி, வாங்க நெக்ஸ்ட்டு. விச் ஃபெசிலிட்டேட், அவைகள் இந்த மாதிரி இவ்வளோ ஆற்றல் இருக்கிறது அந்த கொதிகளில், அவை ஃபெசிலிட்டேட்னா செயல்படுத்தப்படுகிறது, உதவி செய்கிறது. ரெண்டு ஒன்று தான். ஃபெசிலிட்டேட் செயல்படுத்தப்படுகிறது. த ரிடக்ஷன் ஆஃப் குரோமியம் ஆக்சைடு. ரிடக்ஷன்னா வெளியேற்றுகிறது. குரோமியம் ஆக்சைடை இது வெளியேற்றுகிறது. ரைட்டா? குரோமியம் ஆக்சைடில் உள்ள ஆக்சிஜனை வெளியேற்றுகிறது. எது வெளியேற்றுகிறது? பை அலுமினியம் பவுடர். இந்த செயல்பாடுகள் ஃபெசிலிட்டேட்னு இந்த செயல்பாடுகளால் குரோமியம் ஆக்சைடு உள்ள ஆக்சிஜன் ரிடக்ஷனாலே ஆக்சிஜன் வெளியேற்றப்படுகிறது பை அலுமினியம் பவுடர். ரைட்டா? அதை பாருங்கள். ஃபார்முலா Cr2O3 குரோமியம் ஆக்சைடு ப்ளஸ் 2Ai. ரெண்டு அலுமினியம் ஆட்டமாக எடுத்துக்கிட்டான். ரைட்டா? அப்போ எடுத்துக்கிட்டு என்ன ஆகும் அப்படின்னா, இது ஹீட்டுன்னு போட்டிருக்கான். மேலே பார்த்து ட்ரையாங்கிள் போட்ட இந்த ஹீட் பண்ணுறது அதான் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ 2 Cr குரோமியம் எவ்வளோ இருக்குது? தனியாக பிரிஞ்சிருச்சு குரோமியம். ரைட்டா? பிரிஞ்சோடனே மீது என்ன இருக்குது? O3 இருக்குது, ஆக்சிஜன் 3 இருக்குது, 2 Al இருக்குது. அதை என்ன பண்ணுங்க? Al2O3 அலுமினியம் ஆக்சைடு. அந்த ஓ என்னது? ஆக்சிஜன் எது கூட போயிடுச்சு? அலுமினியத்து கூட போயிடுச்சு. ரைட்டா? பிரிஞ்சிடுச்சா? அப்போ நெக்ஸ்ட் பாருங்கள். இன்னும் சில உதாரணங்கள் கொடுத்துருக்கோம். ஆக்டிவ் மெட்டல் சச்சஸ் சோடியம். ஆக்டிவ்னா வேகமாக வினைபுரியக்கூடியது. ரைட்டா? வேகமாக ஆக்டிவ் என்னது? வேகமாக ஒரு கெமிக்கலில் ஒரு ரியாக்ஷன், ஒரு செயல்பாடு, கெமிக்கல் செயல்பாடில் வேகமாக வினைபுரியறதுக்கு பேர் ஆக்டிவ் மெட்டல்னு சொல்லுவாங்க. ஆக்டிவ் மெட்டல் சச்சஸ் சோடியம், பொட்டாசியம் அண்டு கால்சியம் இவைகள் ஆக்டிவ் மெட்டல்ஸ், வேகமாக செயல்படும் ஒரு உலோகங்கள். மெட்டல் கேன் ஆல்சோ பி யூஸ்டு டு ரெடியூஸ் இதையும் பயன்படுத்தலாம். நீ அலுமினியத்துக்கு பதிலாக இதெல்லாம் ஆக்டிவ். அலுமினியம் ஆக்டிவ் மெட்டல், அதனால தான் இவ்வளவு தூரத்துக்கு செயல்படுகிறது. கேன் ஆல்சோ பி யூஸ்டு ஆஸ் என்னது? மெட்டல் ஆக்சைடு. இது என்னது? இந்த மெட்டல் ஆக்சைடுனா மெட்டல் ஆக்சைடு டு ரெடியூஸ். இவைகள் எல்லாம் கேன் பி யூஸ்டு டு ரெடியூஸ்னா குறைப்பதற்கு. குறைப்பதற்குனது ரிடக்ஷன். ஆனால் ஆக்சிஜனை வெளியேற்றுவதற்கு. ரிடக்ஷனு ஆக்சிஜனை வெளியேற்று எல்லாம் ஒன்று. ஆக்சிஜனை வெளியேற்றுவதற்கு இவைகள் பயன்படுத்தலாம். எது? ஆக்சிஜன் வெளியேற்றுவதற்குன்னு போட்டு த மெட்டல் ஆக்சைடு. இதிலிருந்து ஆக்சிஜன் வெளியேற்றுவதற்கு, மெட்டல் ஆக்சைடிலிருந்து ஆக்சிஜனை வெளியேற்றுவதற்கு இவைகளை பயன்படுத்தலாம். இப்போ பாரு, B2O3ன்னு சொல்கிறான். B2ன்னு போரான் ஆக்சைடு. ட்ரிபிள் ஆக்சைடு. ட்ரிபிள்னா ரோமன் லெட்டரில் போடணும். பிராக்கெட்டுக்குள்ளே போரான்னு எழுதிட்டு பிராக்கெட்டுக்குள்ளே 1, அதாவது ரோமன் லெட்டரில் 1 1 3 கோடு போட்டு பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிடணும். போரான் ட்ரிபிள் ஆக்சைடு ப்ளஸ்ஸு சோடியம். அப்போ இந்த ஆக்சைடை நம்ம ஆக்சிஜனை வெளியேற்றணும். 3 ஆக்சிஜன் வெளியேற்றணும். வெளியேற்றும் போது என்ன மாறுது? 2 போரானாக மாறிடுச்சா தனியாக, இது ஒரு அயனாக மாறிடுச்சு. அப்போ எண்ணெயை கூட O3 வெளியில் வந்துடுச்சு. ரைட்டா? அப்போ எத்தனை எண்ணெய் இருக்குது? 6 இருக்கிறது. அப்போ O3 3 இருக்கிறது. அதனால் என்ன போட்டிருக்கான்? இங்கே பாரு, எண்ணெய் 3 முதல்ல முன்னாடி போட்டிருக்கான், கீழே ஒரு 2 போட்டிருக்கான். 2 3 6 எண்ணெய் வந்துடுச்சா? அப்போ 3 ஆக்சிஜன் இருக்கா? இந்த முன்னாடி 3 போட்டிருக்கான். அந்த 3 ஆக்சிஜனுக்கு செல்லும். சரியா பச்சா ஈக்குவேஷன்? சரி, அடுத்து RB2O3னா ரூபியம். ரைட்டா? ரூபியம்ன்றான். அப்போ ரூபியம் அப்படின்னு சொன்னால் இது ஒரு மெட்டல். ரைட்டா? அப்போ ஆக்சிஜன் கூட இணைகிறது. அப்போ ரூபியம் ஆக்சிஜன் கூட இணையும்போது கூட என்னத்தை மேக்னீசியத்தை பயன்படுத்துகிறோம். எவ்வாறாக பயன்படுத்துகிறோம்? இது ரிடக்ஷன் ஏஜென்ட்டாக பயன்படுத்துகிறோம். ஆக்சிஜனை வெளியேற்றும் பொருளாக பயன்படுத்துகிறோம். இதுதான் அந்த ஆக்சிஜன் தூக்கிட்டு வந்துடும். இப்போ RB தனியாக வந்துருச்சா? 2 RB தான் இருக்குது. ரைட்டா? மீதி 3 O இருக்குது. இப்போ இந்த 3 மேக்னீசியம் இருக்குது. இந்த 3 MgO முடிஞ்சா வந்துருச்சா? வெளியே வந்துருச்சா? அப்போ ரூபியம் தனியாகிடுச்சு. அடுத்து டைட்டானியம் ஆக்சைடு. ரைட்டா? இதில் 2 ஆக்சிஜன் இருக்கிறது. இந்த 2 Mg போட்டான். முடிஞ்சா? அது டைட்டானியம் தனியாக வந்துருச்சு. 2 MgO வந்துருச்சு. ரைட்டா? அடுத்து தோரியம். THன்னு என்னது? தோரியம் என்ற ஒரு மெட்டல். தோரியம் ஆக்சைடு. அப்போ 2 ஆக்சிஜன் இருக்குது, ஒரு தோரியம் இருக்கிறது. அப்போ 2 கால்சியத்தை பயன்படுத்துகிறான். எப்படி? ரிடக்ஷன் ஏஜென்ட்டாக பயன்படுத்துகிறான். அப்போ நல்லா தோரியம் தனியாக பிரிஞ்சிருச்சா? அப்போ 2 கால்சியம் இருக்குது, 2 ஆக்சிஜன் இருக்குது. அப்போ 2CaO முடிஞ்சா? இவ்வளோ தான். சரி, நெக்ஸ்ட்டு
அடுத்து இன்னொன்று சொல்கிறான் பாருங்க, ஆட்டோ ரிடக்ஷன். நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், அதுவாக ரிடக்ஷன் பண்ணிடுன்றான். ஆட்டோ ரிடக்ஷன், ஆட்டோனா தானாகவே ஆக்சிஜனை வெளியேற்றி விடும். ரைட்டா, தானாகவே ஆக்சிஜன், ஒரு மெட்டலில் உள்ள ஆக்சிஜனை வெளியேற்றுவதற்கு நாம் இன்னொரு முதல்ல என்ன பண்ணால் கார்பனை சேர்த்தோம், அடுத்து ஹைட்ரஜனை சேர்த்தோம், அடுத்து ஹைட்ரஜனை கார்பன் மோனாக்சைடை சேர்த்தோம், அடுத்து இப்போ மெட்டலை சேர்க்குறோம். ஏற்கனவே பல வழிமுறைகள் சொல்லி கொடுத்துருக்கேன் செயல்முறைகள். மெட்டல்லே பல மெட்டல்களை ஆக்டிவ் மெட்டல்களை சேர்த்தோம். இப்போ என்ன சொல்ல, தானாகவே ஆக்சிஜனை வெளியேற்றி விடும், ஆட்டோ ரிடக்ஷன் பாலிசின்னு பார்ப்போம். இப்போ சிம்பிள் ரோஸ்டிங், சாதாரணமாக நீ வறுத்தாலே போதும். சிம்பிள் ரோஸ்ட்னா நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு வறுத்தல் பார்த்து ஒரு சட்டியில் போட்டு வறுக்கணும் ஓரை. அப்போ இது எந்த மெட்டல்னு பார்ப்போம். சிம்பிள் ரோஸ்டிங் ஆஃப் சம் ஆஃப் த ஓர்ஸ், அதாவது சில ஓர்களை நீ சாதாரணமாக வறுத்தால், சிம்பிள் ரோஸ்டிங் சாதாரணமாக வறுத்தால் போதும். ஆஃப் சம் ஆஃப் த ஓர்ஸ், சில தாதுக்களை சாதாரணமாக வறுத்தால் என்ன செய்யும், அந்த ஓர் கொடுக்கும். எதை கொடுக்கும்? குரூடு மெட்டலை கொடுத்துரும். குரூடு மெட்டல் மெட்டல் உலோகத்தை பிரித்து கொடுத்துரும். குரூடுன்னு சில கழிவுகள் உள்ள மெட்டல், ஆனால் ஆக்சிஜன் கிடையாது. ரைட்டா, ஆக்சிஜன் வெளியேற்றப்பட்டுருச்சு. ரைட்டா, மெட்டல் ஆக்சைடுலேருந்து ஆக்சிஜன் வெளியேற்றப்பட்டு சுத்தமான மெட்டல் இல்லாமல், எப்பயுமே சுத்தமான மெட்டல் கிடைக்காது. ஒரு குரூடு மெட்டல் தான் கிடைக்கும். குருடுனா ஒரு கலப்பட மெட்டல் கிடைக்கும். ஒரு கொஞ்சம் அதில் இது நிறைஞ்சிருக்கும். ரைட்டா, இங்கே பாருங்கள், அதான் போட்டிருக்கான். சிம்பிள் ரோஸ்டிங், சாதாரணமாக நீ ரோஸ்டிங் பண்ணாலே சில ஓர்களை அவை என்னத்தை கொடுக்குது, குரூடு மெட்டலே கொடுத்துரும், ஆக்சிஜனை வெளியேற்றிடும். ரைட்டா, இன் சச் கேசஸ், இந்த செயல்முறையில், இன் சச் கேசஸ் சில செயல்முறைகள், சில கேசஸ் என்ன சொல்லுவாங்க, எல்லாம் ஒரு மாதிரியாக இருக்கும், இது ஒரு மாதிரியாக இருக்கும். இன் சம் கேசஸ் அப்படின்னா சில வழிமுறைகளில், சில செயல்முறைகளில் த யூஸ்னா பயன்பாடு, எதனா த யூஸ் ஆஃப் ரெடியூசிங் ஏஜென்ட் இஸ் நாட் நெசசரி. ரெடியூசிங் ஏஜென்ட் தேவையில்லை. இந்த இதில் நம்ம ரெடியூசிங் ஏஜென்ட் போட்டோம்ல, தேவையில்லை. ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், ஒரு மெட்டல் கூட நல்லா பார்த்துக்கோங்க, ஏதாவது ஒரு மெட்டல் சேர்ந்துருந்தது, சோடியம் சேர்ந்துருந்ததுன்னா ஃபஸ்ட்டு நம்ம சோடியத்தை வெளியேற்றிட்டு ஆக்சிஜனை இணைத்து பிறகு தான் நம்ம என்ன பண்ணணும், ரிடக்ஷனுக்கு வரணும், ஆக்சிஜனை வெளியேற்றணும்னு சொல்லியிருக்கோம். நல்லா பார்த்துக்கோ. இப்போ ஒரு மெட்டல் கூட சோடியம் இணைந்திருந்தால் முதல்ல நீ சோடியத்தை வெளியேற்றணும். இல்லை சல்ஃபைடு, சோடியம் இல்லை சல்ஃபைடு இணைந்திருந்தால் முதல்ல சல்ஃபைடை வெளியேற்றணும். அப்படின்னு என்னது, ஆக்சிடேஷன் பாலிசி கொண்டு வரணும். ஆக்சிஜன் உள்ளே கொண்டு வரணும். அந்த சல்ஃபைடு ஒன்று தான், சல்ஃபரை வெளியேற்றணும். வெளியேற்றணுன்னே எஸ் வெளியில் போகிற ஓ வந்துடும். பிறகு தான் ரிடக்ஷன் பாலிசியை வெளியே வச்சு அந்த ஓவை வெளியேற்றணும். ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். ஆனால் இங்கே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இது மெர்க்குரிக்கு மட்டும்தான், வேறு எதுக்கும் இங்கே வராது. இது ஏன்னு பாரு, அது இங்கே ரிடக்ஷன் ஏஜென்ட் தேவையில்லை. ஏன்னா இப்போ இந்த ஹெச்ஜி நான் இந்த முதல் சொல்லிடுறேன், இட்ஸ் நாட் நெசசரி. ரிடக்ஷன் ஏஜென்ட் தேவையில்லை. ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள், உதாரணமாக மெர்க்குரி இஸ் அப்டைன்டு, மெர்க்குரி பெறப்படுகிறது, ஒரு ஓர்லேருந்து பெறப்படுகிறது பை ரோஸ்டிங் ஆஃப் இட்ஸ் ஓர். பை ரோஸ்டிங்னா வறுத்தல் மூலமாக. அந்த ஓர் பேர் என்னது, சின்ன பார் என்ற ஒரு ஓரை வறுக்கும்போது மெர்க்குரி பெறப்படுகிறது. மெர்க்குரினதே ஹெச்ஜி தான் மெர்க்குரி. அது கூட இப்போ என்ன இருக்குது, சல்ஃபர் இணைந்து இருக்கிறது. இப்போ இதுங்க ஹெச்ஜிஎஸ்ஸை மெர்க்குரி சல்ஃபைடுன்னு படிப்போம். ரைட்டா, இது எப்படி சாலிடாக இருக்குது. இது கூட என்ன பண்ணால், நம்ம முதல்ல நம்ம எஸ்ஸை வெளியில் எடுக்கணும், சல்ஃபரை வெளியே எடுத்து ஓவை சேர்க்கணும். பிறகு ஃபஸ்ட்டு ஆக்சிடேஷன் பாலிசியில், ஆக்சிடேஷனை ஆக்சிஜன் உள்ளே கொண்டு வரணும், எஸ்ஸை வெளியேற்றணும். ரெண்டாவது ரிடக்ஷன் பாலிசி மூலிமா ஓ வெளியேற்றணும். இதுதானே படித்தோம், டேரெக்டாக வெளியே போகாது. ஆனால் மெர்க்குரிக்கு அப்படி இல்லை. ஏன்னா ஹெச்ஜிஎஸ் மெர்க்குரி ஆக்சிஜன் கூட ஸ்டெபிளாக இணையாது. ஏன்னா எப்பயும் மெர்க்குரியோட லாஸ்ட்டில் உள்ள எலக்ட்ரான் சாதாரணமாக வெளியே போகாது, மெர்க்குரி மட்டும்தான் அப்படி. அதனால் இப்போ நம்ம ஆக்சிஜனை சேர்க்கும்போது ஆக்சிஜன் எது கூட இணைஞ்சிருது, சல்ஃபர் கூட இணைஞ்சிருது. 2 ஆக்சிஜன் சேர்க்குறோம். அப்போ சல்ஃபர் என்னவாக மாறிடுது, சல்ஃபர் 2+ மாறிடுது, அயனாக மாறிடுது. ரைட்டா, 2 எலக்ட்ரானை இழக்கிறது. ரைட்டா, ஆக்சிஜன் உள்ளே வந்துச்சு சல்ஃபர் கூடன்னா அப்போது என்னது, எலக்ட்ரானை இழக்கிறது. அப்போ சல்ஃபர் என்னவாக மாறிடும், 2+ பாசிட்டிவாக மாறிடுது. அப்படின்னா இப்போ பாருங்கள், ஹெச்ஜிஎஸ் சாலிடு, ஆக்சிஜன் 2, இது என்னவா மாறுது, ஹெச்ஜி தனியாக வந்துருச்சு. இது மெட்டலாகவும் சொல்லலாம், லிக்விடுன்னு சொல்லலாம். ஹெச்ஜியை மெர்க்குரி 2லேயே இருக்கும். நான் மெர்க்குரி வித்தியாசமானது, அது லிக்விடுன்னு போட்டிருக்கேன். இது மெட்டலுக்கும் பொருந்தும், லிக்விடுக்கும் பொருந்தும். ஹெச்ஜி லிக்விட் ப்ளஸ் SO2 சல்ஃபர் டை ஆக்சைடு. ரைட்டா,
இது ஆக்சைடை மாதிரி வெளியேறிடும். ரைட்டு, இதுதான், வேறு எதுவும் இல்லை. சரி, பார்த்துக்கோங்க.